வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 1.3 உறவுகளும் சார்புகளில் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்ட சார்பு f such that x tends to x squared minus 5x plus 6 எனில் ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதை தான் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கணக்கு பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாது. நம்ம இயற்கணிதத்தில் சின்ன கிளாஸில் பிரதியிடுன்னு சொல்லுவோம் இல்லையா, எக்ஸுக்கு பதில், அதே போல் தான் இந்த கணக்கு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க விதியை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்க, f of x is equal to x squared minus 5x plus 6. ஃபஸ்ட்டு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, f of -1, எக்ஸுக்கு பதில் -1 பிரதியிடுறோம்னா என்னது, எக்ஸுக்கு பதில் அதை எழுதுகிறோன்னு அர்த்தம். சரி, இப்போ இதை செய்யும்போது என்ன வரும், 1 1s are 1, -1 into -1 +1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 6, அப்போனா என்ன வருது 12. அடுத்து ரெண்டாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, f of 2a, எக்ஸுக்கு பதில் 2a போடுறோம். 2a the whole squared மைனஸ் 5 இன்ட்டு 2a ப்ளஸ் 6, 2 2 4, a இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 10a ப்ளஸ் 6. இதை எதுவும் பண்ண முடியாது, இது ஒரு இருபடி கோவை, அதனால இதை அப்படி வச்சுக்குவோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, f of 2, f of 2, எக்ஸுக்கு பதில் 2 போடுறோம். மைனஸ் 5 இன்ட்டு 2 ப்ளஸ் 6, 4 மைனஸ் 10 ப்ளஸ் 6. இங்கே என்ன வருது, ப்ளஸ் 10 மைனஸ் 10, அப்போனா மதிப்பு 0. அடுத்து நாலாவது கணக்கு என்னது, f of x minus 1. f of x minus 1னா எக்ஸுக்கு பதில் x minus 1 போடுறோம். அப்போனா x minus 1 the whole squared 5 into x minus 1 ப்ளஸ் 6. இது எந்த ஃபார்முலாவில் இருக்குன்னா, a minus b the whole squared ஃபார்முலா. a minus b the whole squared ஃபார்முலானா என்னது, a squared மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. இது ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவில் போடும்போது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x ப்ளஸ் 1 மைனஸ் 5ஆல் உள்ள ப்ராக்கெட்டில் உள்ளதெல்லாம் பெருக்கிறோம். அப்படின்னா என்ன வரும், மைனஸ் 5x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு 1 தான் இருக்குது, எழுதிக்கிறோம். மைனஸ் 7x இருக்குது. அடுத்து 1 ப்ளஸ் 5 6 ப்ளஸ் 12. அவ்வளோதான் மாணவர்களே, செஞ்சு பாருங்கள், மிக எளிமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு கணக்கில் சந்திப்போம்.